Hi guys, welcome and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ப்ராடக்ட் வெச்சு இந்த மேக்கப் லுக் எப்படி வந்து சிம்பிளா நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறது தான் நான் ஷேர் பண்ணிக்க போறேன். And என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்க பார்க்க முடியும். சோ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணது. லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அண்ட் அமேசான்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆஃபர் பீரியட் வந்து போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தி அல்டிமேட் பிராண்ட் சேல் வந்து போயிட்டு இருக்கு. அது வந்து 6th to 10th செப்டம்பர் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. இதுல வந்து மினிமம் 50% வரைக்குமே ஆஃபர் கொடுக்குறாங்க. பிளஸ் 5% எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸும் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் another thing, பிரைம் மெம்பர்ஸ்க்கு 10% கேஷ்பேக்கும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. ஓகே கைஸ், இப்போ நான் இந்த மேக்கப் லுக் எப்படி ட்ரை பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே கைஸ், 5 ப்ராடக்ட் வச்சு தான் நம்ம வந்து மேக்கப் பண்ணிக்க போகிறோம். பட் அதுக்கு பிஃபோர் வந்து நான் மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐப்ரோ 5 ப்ராடக்ட் தானே சொன்னீங்க, இதெல்லாம் முன்னாடி போட்டிருக்கீங்கன்னு கேட்டால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்கின் கேரில் வந்து வந்துடும். ஐப்ரோஸ் மட்டும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா வந்து போட்டுக்கலாம். பட் இதை தாண்டி இன்னும் ஒரு 5 ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் லிப் பாமும் வந்து போட்டிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெப்ளின்லேருந்து ஃபிட் மீ இந்த ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 05 அப்படின்ற ஷேட் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து SPF 50 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் காமிக்கிற ப்ராடக்ட் எல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்க போகுது. அண்டர் 1000ல் நம்ம வந்து இந்த ஒரு 5 திங்ஸ் வச்சுட்டே வந்து மேக்கப் பண்ணிடலாம். அப்படி தான் நான் வச்சு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு 279க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஷேட் நம்பர் 5 வந்து இப்போ என்னோட ஷேடு ஒரு மீடியம், லைட் மீடியம், இந்த ஒரு ஷேட்லாம் வந்து கரெக்டாக வந்து சூட் ஆகும். நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி அப்படி மேக்கப் பண்ணி எனக்கு வந்து பிடிக்காது. நான் வந்து கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து எடுத்துப்பேன். இந்த அளவுக்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெப்ளின்லேருந்தே இந்த ஃபிட் மீ டியூ ப்ளஸ் ஸ்மூத் இந்த ஒரு ப்ரைமர் வித் விட்டமின் இ இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீமி ப்ரைமர் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம பிஃபோர் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃபவுண்டேஷனில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இது ஃபவுண்டேஷன். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இப்போது மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணதும் நம்மளோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி வந்து கிடச்சிரும். நான் வந்து இப்படி கேஷுவலாக நம்ம வந்து மேக்கப் பண்ணுறோம், ஒரு நேச்சுரல் லுக்காக வந்து நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த கலர் கரெக்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து யூஸ் பண்ணிக்கவே மாட்டேன். இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு நேச்சுரலாக வந்து அதுவே வந்து காமிச்சிரும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ப்ரஷ் வச்சுட்டு நான் வந்து ஃபேஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிப்பேன். ஸோ இப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். ஆல்சோ நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டு ஆயிலி ஸ்கின்ல இருக்கிற வரைக்கும் வந்து மெப்ளின் இந்த நான் காட்டியிருக்க ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் தான். ஸோ நான் வந்து இந்த ப்ரைமரை மிக்ஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அதனால வந்து என்னோட ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காது. ஓரளவுக்கு நம்மளுக்கு ஸ்கின் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் ஃபவுண்டேஷன் வந்து இப்போது நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கழுத்தில் வந்து அப்ளை பண்ணிக்க மாட்டேன் ஃபவுண்டேஷன், ஏன்னா நான் காம்பேக்டில் வந்து அதை மேட்ச் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சா, நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சா அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். டெய்லி நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபவுண்டேஷனில் மிக்ஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீனில் ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மாய்ஸ்சரைசரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெறும் ஃபவுண்டேஷன் வச்சு நீங்கள் டெய்லியாக மேக்கப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் தான் வந்து நல்லா டேமேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அது பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பவுடர், அது வந்து மெப்ளின்ல இருந்து. ஸோ இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஆல்ரெடி நான் வந்து சில காம்பேக்ட் பவுடர் வச்சிருக்கேன். இது வாங்கிட்டேன்னா பழைசு இருக்கிறத வந்து நான் யூஸ் பண்ணாமல் போயிடுவேன் அப்படின்றனால இது வந்து வாங்கவே இல்லை. ஸோ அதனால ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இதுலேயே நம்மளுக்கு வந்து மிரர் இருக்குன்றனால அப்ளை பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுத்தி விடுறேன் ஸ்கின்ல. ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து லாங் லாஸ்டிங்காக ஃபேஸில் ஸ்டேயாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து நெக்லெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம்.
இந்த காம்பேக்ட் பவுடர் 220 நேச்சுரல் பேஜ். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 177 வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷனும் இந்த காம்பேக்ட் பவுடரும் ஸ்கின்ல வந்து நல்லா வந்து நம்மளுக்கு செட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ண போது பாத்தீங்கன்னா ஐலைனருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மெப்ளினோட கொலாசல் கோல்ட் லைனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 டேக்கு வந்து எனக்கு ஸ்டேபிளா இருக்கு. ஸோ அதனால இது வந்து எனக்கு பெர்ஃபெக்ட்டா யூஸ் ஆகுது. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 190 சம்திங் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பேக்கேஜிங்கே இந்த மாதிரி தான் இருக்கும். இதை இப்படி ஓப்பன் பண்ணி நான் வந்து ஜென்ரலா இந்த விங்டு லைனர் தான் வந்து போடுவேன். ஏன்னா என் கண்ணு வந்து சின்னதா இருக்குமா. ஸோ மேலே வந்து கொஞ்சம் நம்ம அது ஒரு டிஃபைன் பண்ணி காமிக்கும் போது கொஞ்சம் கண்ணு இருக்கிறது வந்து தெரியிறாம இருக்கும். ஸோ அதனால நான் விங்டு வந்து யூஸ் பண்ணிப்பேன். இதோட ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பெருசாக இருக்கிறதுனால ஈஸியாக எனக்கு வந்து அந்த விங்குடு வந்து வரையறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி அவுட்லைன் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணிப்பேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு டைம் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணாலே உள்ளே வந்து இப்படி ஃபில் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட விங்டு லைனர். ஸோ இந்த ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி பெருசாக தெரியுது, இந்த ஐ வந்து அப்படி குட்டியாக தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து விங்குடு வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதே மாதிரி இந்த ஐலையும் நான் வந்து ஃபில் பண்ணிடுறேன். ரெண்டு சைடுமே நான் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ மஸ்காராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட போல்டு மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 227 வந்து சேல் பண்ணுறாங்க. நான் வந்து எப்போவுமே அப்பர் லேஷஸ் மட்டும் தான் மஸ்காராலாம் யூஸ் பண்ணிப்பேன். கீழே வந்து நான் இந்த காஜல் யூஸ் பண்ண மாட்டேன், ஐலைனர் இந்த மஸ்காரா எதுவுமே யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து நல்லா இப்படி பண்ணிவிட்டு இப்படி மேலே பார்த்த மாதிரி நான் வந்து பண்ணிப்பேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு லிஃப்ட் பண்ண மாதிரி தெரியும். அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் பெருசாக வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து இந்த வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா கண்ணுக்கு உள்ளே போயிடுச்சுன்னா எனக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஐ அப்படின்றதுனால வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் ஸ்விஸ் பியூட்டி இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து ஈஸியாக வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரெண்டு ஐலையுமே நான் வந்து மஸ்காரா யூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுகர் பிராண்ட்லேருந்து இந்த மினி லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ஷேட் வந்து 43 அப்படின்னு போட்டிருக்கு. நான் ஓப்பன் பண்ணி ஷேட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். மினி லிப்ஸ்டிக்காக நான் வந்து வாங்கிட்டுறது ரொம்ப எனக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து நான் ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு லிப்ஸ்டிக்கு பெருசு வாங்கிட்டேன்னா ரொம்ப நாள் வந்து என்கிட்ட இருக்க மாதிரி இருக்குது. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுது. ஸோ அதனால் நான் மினியாக வாங்கிட்டேன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிங்க் கலர், ராணி பிங்க் கலரில் நான் வந்து வாங்கிட்டேன். பட் ஃபோட்டோவில் பார்க்கும்போது வேறு பிங்க் மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம வந்து வியர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஷேடு. இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஷாட் அப்படின்ற ஒரு ஷேடு. இது அப்ளை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து லிப் லைனர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 183. ஸோ இது வந்து கொஞ்சமாக தான் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப நான் அப்ளை பண்ணேன்னா ரொம்ப அப்படியே டார்க்காக மாறிடும். நான் ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் முன்னாடிலாம் டார்க் லிப்ஸ்டிக் வந்து போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டிலாக மாவி ஷேட் அந்த மாதிரி போகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆக்சுவல் ஷேடு. இது வந்து நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் வேர் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இந்த மாதிரி கேஷுவலுக்குலாம் நீங்கள் வந்து இந்த ஷேட் வந்து ட்ரை பண்ணுறது அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்ல மாட்டேன். பட் இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஷேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஃபங்க்ஷனுக்குலாம் வேர் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி இப்படி மெயின்டைன் பண்ணிட்டேன். அண்ட் ஃபுல் மேக்கப் லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஒரு 5 ப்ராடக்ட் வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணியே காமிச்சிருக்கேன். ஸோ ஹேரு ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் வச்சு இந்த சிம்பிள் மேக்கப் லுக் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்து எப்படி ஈஸியாக வந்து பண்ண முடிஞ்சதுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நான் காட்டின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அமேசானில் இருக்குது. அண்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.